சகோதர சகோதரிகளே, இந்த தபசு காலமானது ஆரம்பத்தில் சொன்னது போல் இரக்கத்தின் காலம். இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய புனிதமான காலமாக இருக்கின்றது. இந்த புனிதமான காலத்தை புனிதமாக நாம் கடைபிடித்தால்தான் அது நமக்கு இறை அருளையமும் ஆசியும் இரக்கத்தையும் பெற்றுத்தரும். ஆகவே ஆரம்பத்திலேயே திருச்சபையானது நமக்கு நினைவுபடுத்துகின்றது, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணிலிருந்து நீ வந்தவன், திரும்பவும் மண்ணுக்குத்தான் போக வேண்டும். ஆகவே இந்த மண்ணாக போகக்கூடிய இந்த உடல் உனக்கு நற்பயன் விளைவிக்க வேண்டும், கடவுளுடைய அருளையும் ஆசியும் பெற்றுத்தர வேண்டும். அதற்கு மாறாக உன்னுடைய உடலானது பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதை தபத்தின் மூலமாகவும் ஒரு சந்தி உபவாசத்தின் மூலமாகவும் உன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆட கற்றுக்கொள். இந்த ஐம்புலன்கள் நம்முடைய மனக்கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் அப்பொழுது சுலபமாக கடவுளை நாம் தியானித்து அவரோடு ஒன்றாக இணைய முடியும், இறைவனோடு ஒன்றித்து வாழ முடியும், அவருடைய அருளையும் பெற முடியும். ஆகவே அதற்கு தடையாக இருப்பது என்ன? நம்முடைய உடல், நம்முடைய ஆசாபாசங்கள், தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், மன்னிக்க மனமில்லாத கடினமான நெஞ்சு, தான் என்ற அகங்காரம், சுயநலம், தற்பெருமை, இவையெல்லாம் மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய, மனிதனிடத்திலேயே கூட்டாக வரக்கூடிய தீய சக்திகள், தீய எண்ணங்கள். இது சாத்தான் நம்மை அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாமே நமக்கு சாத்தானாக, நமக்கு விரோதியாக, எதிரியாக நாம் மாறிவிடுகின்றோம். அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை அடக்கி ஆடக்கூடிய வல்லமையை ஜபத்தின் மூலமாக, ஒரு சந்தி உபவாசத்தின் மூலமாகவும், பிறருக்கு நீ நல்ல செயல், பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக, பண உதவி அல்ல, திருச்சபையானது 7 விதமான உதவிகளை, உணவில்லாதவர்களுக்கு உணவு, தண்ணீர் பஞ்சம், இப்போ தண்ணீர் பஞ்சம் அங்கேயே காசு கொடுத்து தண்ணி வாங்கணும், இலவசமாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த தர்ம காரியம், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை, தங்க இடமில்லாதவர்களுக்கு இருப்பிடம், இப்படி உடலுக்கு அடுத்த நல்ல காரியங்கள். பிற்பாடு ஆன்மீக காரியங்கள் அதைவிட அதிகமாக நாம் செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. படிக்காதவர்களுக்கு நல்ல அறிவை புகட்டக்கூடியது, நீயே சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு படிப்பதற்கு ஏதுவான உதவிகளை நீ செய்வது, உன்னுடைய எதிரிகளை மன்னிப்பது. மன்னிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அந்த மன்னிக்கக்கூடிய காரியம்தான் நமக்கு நாம் செய்யக்கூடிய மேலான, உன்னதமான, கடினமான, ஆனால் பயனுள்ள தப முயற்சி. உன்னுடைய எதிரியை அவ்வளோ சுலபமாக மன்னிக்க உனக்கு மனசு வராது. அப்படி நீ மன்னிக்க முழுவதோடு நீ மன்னிக்கும் பொழுது கடவுளுடைய பாவங்களை மன்னிப்பார். அவர் தான் இயேசுகிறார், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். அந்த மனப்பான்மையை நீ வளர்த்து கொள்ள இந்த தபசு காலமானது உனக்கு துணையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப கடினமான காரியம், மன்னிப்பு. அப்படி செய்தால் அது தான் உன்னதமான தப முயற்சி. பயமுறங்களையும் அடைக்கலாம், ஆனால் அந்த ஆன்மீக காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகள், தீய எண்ணங்கள், பழிவாங்கும் எண்ணம், இவையெல்லாம் நீ எப்பொழுது அவரெல்லாம் எதிர்த்து நீ அதை ஜெயிக்கின்றாய், வெற்றி பெறுகின்றாயோ அதுதான் உண்மையான தப முயற்சி. வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவின்னு கூட என்ற அந்த எண்ணம், அந்த நல்ல உறவை மறந்துவிட்டு ஏன் சண்டை சச்சரவு அடிக்கடி வருகின்றது? தான் என்ற அகங்காரம், சுயநலம், தன்னை பற்றியே பெருமையாக நினைத்த அடுத்தவர்களை துச்சமாக மதிக்காத ஒரு மனப்பான்மை. அடுத்தவர்களை பற்றி நினைப்பது கிடையாது. அது உண்மையான ஒரு தப முயற்சி அல்ல. பிறரை எப்பொழுதும் மதிக்க கற்றுக் கொடுக்கின்றாயோ அப்பொழுது மற்றவர்கள் உன்னை மதிப்பார்கள்.
எப்பொழுது நீ பிறரை உன்னையும் மறந்து உன்னை அர்ப்பணித்து பிறருக்காக நீ சேவை செய்கின்றாயோ, அன்பு செய்கின்றாயோ, அப்பொழுது இந்த உலகமும் சமுதாயமும் உனக்கு சேவை செய்யும். உன்னுடைய தேவையிலே நீ கேட்காமலே வந்து உனக்கு சேவை செய்யும். இதெல்லாம் நினச்சி பாருங்கள் மனசோதரே. நாம் எந்த அளவுக்கு மனிதனாக வாழ மனமில்லாமல் நாளுக்கு நாள் மிருக குணத்தை பெற்று மிருகமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மிருக செயலை விட்டு மனம் மாறி மனிதனாக நீ வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அதை விட இன்னொரு மேலும் ஒரு படிப்பை தெய்வீக வாழ்வு வாழ கடவுளனை ஆஸ்வதிப்பார். தெய்வீக வாழ்வு வாழ்வதற்கு அதுக்கு இடைப்பட்ட கீழே இருக்கிற அந்த மனித தன்மை அதை நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நீ தெய்வீக தன்மையை கூடத்தை பெற முடியாது. அதை பெறுவதற்கு தான் இந்த தவ முயற்சி. எனவே அன்பான சகோதரரை நாம் நன்றாக சிந்தித்து பார்ப்போம். பிறரை மன்னிப்பது கடினம், ஆனால் மன்னிக்கும் பொழுதுதான் எல்லா தப முயற்சியோட மேலான தப முயற்சி. பழைய ஏற்பாட்டில் சோதம் குமரா பட்டணம் எவ்வளவு அவற்றுடைய அநீதி மிருகமாக வாழ்ந்தார்கள். கடவுளுடைய கோபாக்கினை அவர்களை சுட்டெரித்தது. அது 2 நரகத்தையும் தீப்பிழம்புகளை மழையாக பொழிந்து அதெல்லாம் சுட்டெரித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் நிறைய வாய்ப்பு கொடுத்தார், மனிதர்களுடைய வாய்ப்பு அவங்க பயன்படுத்திக்கவில்லை. அதே சமயம் நினைவே பட்டணம் அங்கே யோனா தீர்க்கதரிசி அனுப்பி அவருடைய தவறான வாழ்க்கையை சுட்டி காட்டும் பொழுது அவர் உடனே அவர்கள் மனம் மாறி தன்னுடைய மிருகங்கள் கூட உண்ணாவிருந்திருந்தது, தபஸ் இருந்தது, இருக்க செய்தார்கள். நோன்பு இருந்து சாம்பலை கோணி துணி உடுத்தி சாம்பலை உட்கார்ந்து உண்ணாமல் உறங்காமல் தப முயற்சி மேற்கொண்டார்கள். அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக, பாவத்திற்கு பரிகாரமாக கடவுளுடைய அருளையும் ஆசியும் பெறுவதற்கு அவர்கள் தங்களை தயார் செய்தார்கள். ஆகவே கடவுள் அந்த மாபெரும் நினைவே பட்டணத்தை முழுமையாக மன்னித்து அவர்களை வாழ வைத்தார். அதே போல தான் நாம் இந்த தப முயற்சியானது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குகின்றது. நாம் செய்கின்ற பாவ வழியிட்டு நாம் மனம் திரும்பி கடவுளோடு ஒப்புரவாவதற்கு, அவருடைய அன்பையும் இழந்து போன அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் மீண்டும் பெறுவதற்கு இந்த தப முயற்சி நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அது பத்தாது. கடவுளுடைய அருளையும் அவருடைய ஆசையும் அவருடைய அன்பையும் நீ பெற வேண்டும் என்றால் இன்னொரு வழி இருக்குது, முக்கியமான வழி. உன்னை நீ அன்பு செய்து போகிற உன் அயலானையும் நீ அன்பு செய் என்ற இயேசுக்குரிய அந்த அன்பின் கட்டளையை நீ எப்பொழுது நிறைவேற்றாமல் விடுகிறாயோ அப்பொழுது நீ எவ்வளோ தான் தவ முயற்சி செய்தாலும் எவ்வளோ தான் ஜபம் செய்தாலும் கடவுளோடு நீ ஒப்புரவாக முடியாது. இங்கு கண்ணால் காணக்கூடிய உன்னுடைய சகோதரனோடு நீ ஒப்புரவாகும். அந்த ஒப்புரவு வாழ்வு இல்லை என்றால் நீ கடவுளோடு ஒப்புரவாக முடியாது. கடவுள் நிச்சயம் உன்னை மன்னிக்க மாட்டார். என்ன சகோதரனை நான் சிந்தித்து பார்ப்போம். இந்த தபசு காலத்திலே கடவுள் இந்த 40 நாளும் நமக்கு நல்ல வாய்ப்பு தள்ளியிருக்கிறார். பிறரை அன்பு செய்வதற்கும் நம்முடைய தப முயற்சினாலும் நம்முடைய ஜபத்தினாலும் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களின் மூலமாகவும் நம்மை தயார் செய்வோம். இரவே நம்மை இந்த தப காலத்திலே குறிப்பாக அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு மனமாற்றம் அடைந்து நாம் நல்லவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாகவும் நம்முடன் சமுதாயத்திலே பிறருடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக, இரக்கத்தின் காலமாக இது அமையும். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமென்.